ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பூண்டு மிளகாய் பொடி வந்து செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் வர எடுத்துக்கோங்க. அது ஓடு கலந்த மாதிரி வரும்ல, அந்த தேங்காயில் செய்கிறது இது. சப்போஸ் அந்த தேங்காய் இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காயிலே நீங்கள் என்ன பண்ணலாம், உடச்சி பீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் எடுத்து. இல்லை அப்படின்னா அந்த கொப்பரை தேங்காவை மூடி கண்ட மாதிரி கிடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய தேங்காய், ஒரு பால் சைஸ் தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தேங்காவுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்மளுக்கு காரம் பண்ணுறது நம்மளுக்கு தேவையான காரம் அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா காரம் அதிகம் சேர்த்துக்கலாம். ஓகேங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரமிளகாத்தூள், அதாவது வரமிளகாத்தூள் தான் நமக்கு காரம் எவ்வளோ சேர்த்துக்கணும் அவ்வளோ சேர்த்துக்குங்க. அதோட பூண்டு, ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா நான் அந்த பொடிக்கு வந்து இது மாதிரி சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். ப்ளஸ் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக துண்டாக வந்து நம்ம இவ்வளோ பெரிய துண்டாக வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி நல்லா கொப்பரை தேங்காய் இருந்தால் அப்படியே போட்டு மிக்சியில் போட்டுடலாம். ஒரு 2 டைம் வந்து நம்ம சுத்த விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ப்ளஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் போட்டு, ப்ளஸ் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இருக்குல்ல, அதுவும் வந்து இன்னும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 தழை கருவேப்பிலை. இல்லை அப்படின்னா காய வைக்க முடியல அப்படின்னா நம்ம அதே மாதிரி வடைச்சட்டியில் போட்டு நீங்கள் லைட்டாக வந்து இது பண்ணி அதோடு சேர்த்து அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை ஒரு 2 சுற்று விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பூண்டை வந்து போடணும். பூண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பொடியை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா வந்து இந்த வந்திருக்கு. இது வந்து தோசையோடு வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ரெடி பண்ணலாம். தேங்காய், பூண்டு, மிளகாத்தூள், இல்லை வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட்டை பொறுத்தவரை நம்மளோட காரம், உப்பு, நம்மளோட ஸ்டைல் எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தகுந்த மாதிரி தான். என்னை பொறுத்தவரை இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அந்த இடத்துல செய்கிறது கண்டிப்பாக வந்து நல்லா அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இது மாதிரி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வாசமாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் செய்முறையை போடல, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.